பிரித்தானியாவில் குடியேற ஆசைப்படுகிறீர்களா? வெறும் 3 வருடத்துக்குள் நிரந்தர குடியுரிமையை பெறக்கூடிய வாய்ப்பை பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான காணொலியாகத்தான் இந்த பதிவு இருக்க போகிறது. தொடர்ந்து காணொலிகளோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நீண்ட நாட்களின் பின்னர் ஒரு வீடியோடு சந்திப்பதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால் மிக ஒரு முக்கியமான விடயம். பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கக்கூடிய நடைமுறைகள் பற்றியதாகத்தான் இந்த பதிவு இருக்க போகிறது. அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சாதகங்கள் பற்றியும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய பாதகங்கள் பற்றியும் நாங்கள் இந்த காணொலியிலே அலசி ஆராய போகிறோம். இவை ஒரு புறம் இருக்க, ஈழத்தில் இருக்கக்கூடியவர்களாகட்டும், குறிப்பாக யாழ்ப்பாண பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த வெளிநாடு செல்வது என்ற ஒரு கனவு. யாரை கேட்டாலும் என்ன நோக்கம் என்றால், அநேகமானவர்களுக்கு 180% நோக்கம் வெளிநாடு செல்வதாகத்தான் இருக்கிறது. அதற்காக பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கிறது. உள்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாட்டு சிக்கல்கள் காரணமாகவும் அதன் போன்ற காரணங்களால் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற தேவை பல்வேறுபட்ட மக்களிடையே காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக எங்களுடைய இளம் சமுதாயத்தினர் மத்தியிலேயும் இதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்டவர்கள் என்று வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆரம்ப காலங்களில் இன்றைக்கு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முதல் சென்றவர்களுக்கான காரணங்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் இன்று சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கான காரணங்கள் வேறாக இருக்கலாம். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இங்கே இந்த காணொளி மூலமாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இன்னொரு பக்கம், அநேகமாக இந்த காணொளி மூலமாக நாங்கள் பார்க்க இருக்கிற பக்கம் இந்த பாதகமான விடயம் தான். ஒரு ஈழத்தமிழர்கள் என்று பார்க்கின்ற போது அதிலும் குறிப்பாக இந்த பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களாகட்டும், இங்கிருந்து பிரித்தானியாவுக்கு செல்லக்கூடிய தமிழர்களாகட்டும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதகமான விடயத்தை தான் இன்று இந்த பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் நான் ஆரம்பத்திலே கூறுகின்றேன், இந்த 3 வருடத்துக்குள் நிரந்தர குடியுரிமை கிடைக்கப்பெறும் என்றும் அதுக்கெல்லாம் பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளோடு தான் அது வழங்கி இருக்கிறது. அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியிலே நாங்கள் பதிவினை பார்த்திருக்கிறோம். அதற்கு முற்பாடு நாங்கள் ஒரு விடயத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய காணொலிகள் நீண்ட காலமாக நான் இந்த சேனலை தொடர்ந்து செய்ய முடியாத நிலை காணப்பட்டது. அதன் காரணமாக இப்போது மீண்டும் நான் வந்துவிட்டேன். தொடர்ந்து என்னுடைய காணொலிகளுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு இந்த காணொலிகளே நான் சென்று கொள்கிறேன். ஓகே, இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், இந்த 3 வருடத்துக்குள் இந்த பிரித்தானிய அரசு நிரந்தர குடியுரிமை வழங்குவதற்கான ஒரு திட்ட வரைவை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பட்டது. ஆனால் இது அனைவருக்குமா என்றால் இல்லை. இது குறிப்பிடத்தக்க நபர்களுக்கு மாத்திரம்தான். அது என்ன குறிப்பிடத்தக்க நபர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த பிரித்தானியாவிலேயே வருடத்திற்கு 1,25,000 பவுண்ட்ஸ்களுக்கு மேல் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு மாத்திரம் 3 வருடத்துக்குள் நிரந்தர குடியுரிமையை வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த 1,25,000 பவுண்ட்ஸ்களுக்கு மேல் உழைக்கக்கூடியவர்கள் அல்லது வருமானம் பெறக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் என்றால், பெரும்பாலானவர்கள் மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனங்களில் பணிபுரியவர்கள், இந்த கணினி சம்பந்தமான துறைகளில் பணிபுரியவர்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இது தங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியாகவும், அதாவது தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த நோக்குவதும், அவர்களை தங்களுடைய நாட்டுக்குள் குடியுரிமை கொடுத்து நிரந்தரமாக இருப்பிடமாக மாற்றுவதற்கான ஒரு உள்நோக்கத்தோடும் இது செய்யப்படுகிறது. ஆனால் இங்கிருந்து இப்போது வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்தவர்கள், குறிப்பாக பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு இதில் விண்ணப்பிக்க முடியுமா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்கள் வருடத்துக்கு 1,25,000 பவுண்ட்ஸ்களுக்கு மேல் உழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இந்த 1,25,000 பவுண்ட்ஸ் என்பது அங்கே இருக்கக்கூடிய சாதாரண தொழில் செய்யக்கூடியவர்களாகட்டும், சுகாதார பணியாளர்களாகட்டும், அவர்களால் செய்ய முடியாத ஒரு விடயமாகவே இதை நாங்கள் நோக்கிக் கொள்ளலாம். இதை தவிர இந்த 3 வருடத்துக்குள்ளேயே நிரந்தர வதிவிடம் கொடுக்கிற விடயம் கடந்த 50 ஆண்டு காலங்களில் இல்லாத ஒரு விடயமாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் இதற்கென்று பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். திறமையாக ஆங்கிலம் பேச வேண்டும், தொழில் சம்பந்தமாக தெளிவு இருக்க வேண்டும், எந்த ஒரு குற்றச் செயல்களிலும் ஈடுபட்டிருக்க கூடாது போன்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகளுக்கு அமைவாகவும் பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளுக்கு அமைவாகவும் தான் இது விதிக்கப்படுகிறது. இதைவிட 4வதாக மிக முக்கியமான விடயம், அரசினுடைய எந்த ஒரு நிதி சம்பந்தமான கோரிக்கையையும் பெற்றிருக்க கூடாது என்கின்ற ஒரு விடயம்.
அநேகமாக இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள், புலம்பெயர்ந்து பிரித்தானியாவிற்கு செல்கின்றவர்கள் தங்களுடைய அகதி அந்தஸ்துக்கான கோரிக்கைகளை முன்வைக்கின்ற போது அவர்களுக்கு மாதாந்தம் இதன் அடிப்படையில் என்று அரசாங்கம் கொடுக்கிறது. அப்படி பெறுபவர்கள் இதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறது. ஆகவே இந்த சட்டத்தின் மூலமாக எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடியுரிமை பெறுவதில் பல்வேறுபட்ட சிக்கல் நிலைகள் உருவாகி இருக்குது. இவை ஒருபுறம் இருக்க இன்னும் பல சிக்கல்களை பிரித்தானிய அரசு ஆரம்பித்திருக்கிறது. அதாவது முக்கியமான விடயம் என்னவென்றால், அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களாகட்டும், தாதியர்களாகட்டும், வெறும் 5 வருடத்தில் இந்த மேற்சொன்ன இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற பட்சத்தில் 5 வருடத்துக்குள் அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சட்டபூர்வமாக நாட்டுக்குள் அழைத்து வரப்பட்ட சுகாதார பணியாளர்கள் அவர்கள் ஒரு 15 வருடங்கள் இந்த குடியுரிமை திட்டத்தை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும். அதாவது நிரந்தர குடியுரிமை என்று சொல்லப்படுகின்ற PR அந்த சிஸ்டத்தை பெறுவதற்காக சுகாதார பணியாளர்கள் 15 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதை தவிர எங்களுடைய இலங்கை தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள், அங்கிருக்கக்கூடியவர்கள், அதாவது நாட்டிற்கு சட்டவிரோதமாக உள்நுழைந்தவர்கள், அங்கே அவர்கள் தங்களுடைய நிரந்தர கோரிக்கைகளை பெறுவதற்கு 30 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அதிர்ச்சிகர செய்தியை பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கிறது. ஆகவே இது நடைமுறைக்கு வருமா இல்லையா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இப்போது ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 30 ஆண்டுகள் இருக்க முடியும் என்றால், 30 ஆண்டுகளுக்கு பின் தான் ஒரு PR கிடைக்கும் என்றால், அங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் என்ன, அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைதான் என்ன என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்தின் மூலம் அதிக வருமானம் பெறக்கூடிய வெளிநாட்டவர்களை தங்களுடைய நாட்டிலே அவர்களை வைத்திருந்து தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக காணப்படுகிறதே தவிர, புலம்பெயர்ந்து சென்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும், ஒரு ஒர்க் விசாவில் சென்றவர்களுக்கு 15 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் நிலையும் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இது நடைமுறைக்கு வருமா இல்லையா, அல்லது அடுத்த அரசு இதில் பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்யுமா என்ற கேள்விகளோடு இந்த காணொளிகளை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த காணொளி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவுகளிலே சொல்லுங்கள். நாங்கள் அதற்கான பதில்களை நாங்கள் சொல்கிறோம். மீண்டும் அடுத்த காணொளியோடு சந்தித்துக் கொள்வோம். நன்றி.